1:30 மணிக்கு அந்த மேடே கால் செய்யப்பட்டு அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட அந்த விமானம் என்பது கட்டுப்பாட்டு அறைக்கு மேடே கால் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரச்சனை என கட்டுப்பாட்டு அறையிலிருந்து கேட்பதற்குள் விமானம் கீழே விழுந்து விட்டதாகவும் சொல்கிறார்கள். விமானத்தினுடைய அந்த கட்டுப்பாட்டை மீறி அதாவது விமானியினுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த விபத்து நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. கனடா நாட்டை சேர்ந்த ஒருவரும் போர்ச்சுகலை சேர்ந்த 7 பேரும் பயணித்ததாக தற்போது தெரிய வந்திருக்கின்றது. அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட விமானத்தில் மொத்தம் 61 பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. வெளிநாட்டை சேர்ந்தவர்கள், உள்நாட்டை சார்ந்தவர்கள் என கிட்டத்தட்ட 242 பேர் பயணித்த நிலையில் அவர்கள் பயணித்த இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. அவர்கள் ஒரு பயண திட்டத்தை மேற்கொண்ட நிலையிலே இப்படி திடீரென்று எதிர்பாராத நிலையில் ஏற்பட்ட இந்த விபத்து என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. விமானம் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பெரிய கட்டிடத்தின் மேலே சென்று மோதக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அந்த கட்டிடத்தின் மீது விழுந்த சில வினாடிகளிலேயே, சில நொடிகளிலேயே அது வெடித்து சிதறக்கூடிய காட்சியும் பார்க்கின்றோம். திரைப்படங்களிலே பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தால் எப்படி தீப்பிழம்புகள் சிதறி வருமோ, எப்படி கரும்புகை சூழ்ந்து காணப்படுமோ, அது போன்று கரும்புகைகள் சூழ்ந்து காணப்படுவதை பார்க்கின்றோம். இந்த தீ விபத்திலிருந்து அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் பிழைத்திருப்பதே மிகவும் கடினம் என்பதுதான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களாக இருக்கின்றது. விமானத்தில் பயணித்த 110 பேர் வரை உயிரிழந்து விட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஒரே நாளில் எந்த விதமான ஒரு தவறும் செய்யாமல் பயணத்தை மேற்கொண்ட நபர்கள் 110 பேர் ஒரே நாளில் உயிரிழந்து விட்டார்கள் என்ற சோகமான செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விபத்து எப்படி நடந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு பெட்டி கையில் கிடைத்தால்தான் முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும். காரணம், அது பெயர் கருப்பு பெட்டியாக இருந்தாலும் அது ஆரஞ்சு நிறத்திலே தான் இருக்கும். அதிலே உள்ளே ரெக்கார்டர்கள் இருக்கும். ஆடியோ மற்றும் டேட்டா ரெக்கார்டர்கள் முன்பிறத்திலும் அந்த விமானத்தினுடைய பின்புறத்திலும் இருக்கும். எனவே அந்த விமானம் பயணத்தை தொடங்குவதற்கு முன்பும் பயணத்தை தொடங்கிய பிறகும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்பதை அதில் ஆடியோவாக ரெக்கார்ட் ஆகி இருக்கும். எனவே அதில் நிச்சயமாக என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதை முழுமையாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக அந்த விமானம் எவ்வளவு உயரத்திலே பறந்தது, எத்தனை அடியில் கீழே இருந்து மேலே சென்றது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அதுல பதிவாகி இருக்கும். எனவே அந்த பிளாக் பாக்ஸ் கிடைக்கும் போது நமக்கு இந்த விபத்துக்கான உண்மையான காரணங்கள் என்ன என்பது குறித்த அத்தனை விவரங்களும் தெரிய வரும். இந்த பிளாக் பாக்ஸை பற்றி சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால், இது டைட்டானியம் என்ற அந்த உலோகத்தாலே செய்யப்பட்டது என்ற காரணத்தினாலே இது அதிகப்படியான தீ இருந்தாலும் கூட அதில் எரிந்து நாசமாகாது.